இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9 திருவசனங்கள். இயேசு தம்மையே தாழ்த்திக் கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 24ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள மனமாற ஜெபிக்கின்றேன். தினமும் நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், உடல் சுகத்துடன் வாழ வேண்டும். அதற்குத்தான் இயேசு உங்களோடு நம் ரோசரி பிரேயர்ஸ் காணொளியின் மூலம் தினமும் பேசுகிறார். உங்கள் மீது அலாதி அக்கறை, அன்பு, நேசம், பாசம் கொண்ட ஆண்டவர் அவர் இயேசு கிறிஸ்து. அவசரப்படாதீர்கள் நண்பர்களே. இயேசுவின் நேரம் வரும் வரை பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் நிலைத்து இருங்கள், விசுவாசியுங்கள். இயேசு ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? ஓர் என்ற மலைப்பகுதியில் இஸ்ரவேல் மக்கள் பயணமாயிருந்தபோது மோசேவுக்கும் ஆண்டவருக்கும் எதிராக பேசும்படி முறுமுறுத்தனராம். கோபம் கொண்ட ஆண்டவர் பாம்புகளை அவர்கள் மத்தியில் அனுப்ப கடிபட்டு மாண்டனர். உடனே ஜனங்கள், ஐயா, இயேசுவே, மோசே, இந்த பாம்புகளை எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே என்று மன்றாடினார்களாம். ஆண்டவரும் அந்த மன்றாட்டை கேட்டு பரிவு கொண்டு ஒரு வெண்கல பாம்பு சிலை ஒன்றை செய்து கம்பத்திலே கட்டி உயர்த்த, அந்த சிலையை பார்க்கின்ற அனைவரும் பிழைப்பார்கள் என்று கூறினார் மோசேயிடம். மோசேயும் அப்படியே செய்தார். அவர்கள் உயிர் தப்பினார்கள் அந்த வெண்கல சிலையை பார்த்து. நம் வாழ்விலும் முன் வருடங்களில் இயேசு நம்மை மீட்டதை, நம் குடும்ப தேவைகளை நிறைவேற்றியதை மறந்தோம். ஜெபிக்க மாட்டோம், ஆலயத்திற்கும் செல்ல மாட்டோம். சண்டே ஒரு நாள்தான் லீவ், நன்றாக சமைத்து தலைக்கு குளித்து ரெஸ்ட் எடுக்க வேண்டும். இதில் எங்கே கிளம்பி கோயிலுக்கு ஓடுவது? வீட்டிலேயே இருந்து ஜெபித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் நம் மனதில் ஓடும். குடும்ப ஜெபமும் தவிர்த்து போகும். சில மாதங்கள் கழித்து வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் ஜெபம் இல்லாததால் தேவ பாதுகாப்பு இன்றி மேலும் பாரம் ஆகும். குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறும், போராட்டங்கள் வரும் பணியிடத்தில். இப்படி வரும்போதுதான் நமக்கு நம் மனசாட்சி உணர்த்தும், நீ ஜெபிக்க மறந்து எத்தனை நாட்கள் ஆகியது, குடும்ப ஜெபம் செய்து எத்தனை வாரங்கள் ஆகியது, திருப்பலிக்கு, ஆராதனைக்கு, முழு பூசைக்கு சென்று எத்தனை வாரங்கள் ஆகியது என்று உங்கள் மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்கும் பாருங்கள். அப்போதுதான் என் வீட்டின் நிலை ஏன் இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகளின் நிலை ஏன் இப்படி இருக்கின்றது என்பதற்கு காரணம் உங்களுக்கு புரியும். திரும்ப இயேசுவிடம் காலையிலும் இரவிலும் மன்றாடுவீர்கள். அன்னை மரியாவை தேடுவோம். உடனே இயேசுவும் நம்மை தள்ளாமல் அவரும் தன்னை நோக்கி பார்க்கிற தம் பிள்ளைகளுக்கு உடனே மனம் இறங்குவார். அந்த வெண்கல சர்ப்ப சிலை, பாம்பு சிலையை பார்த்தபோது, கம்பத்தில் கட்டி உயர்த்தப்பட்டதை பார்த்தபோது, அன்று இஸ்ரவேல் மக்கள் பாம்பு கடியிலிருந்து தப்பினார்களே, அதே போலதான் நண்பர்களே, நம் ஆண்டவர் இயேசுவும் சிலுவை மரத்திலே கட்டப்பட்டு ஆணிகளால் அடிக்கப்பட்டு கொல்கொதா மலை மீது 2 கள்வர்கள் மத்தியில் சிலுவை மரத்தின் மேல் உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கின்ற எந்த கண்களுக்கும், அவர் முன் கை குவிகிற எந்த கையுக்கும், அவர் முன் பணிகிற எந்த முழங்கால்களுக்கும் நிச்சயம் கிருபை கிடைக்கும், சுகம் கிடைக்கும். உங்கள் மனதை அழுத்தும் பாரங்கள் நீங்கும். முயற்சி செய்து பாருங்கள்.
ஜெபத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு. இன்றைய 2ஆம் வாசகம் கூறுகிறது, இயேசு தம்மையே தாழ்த்தினார், அதனால் கடவுள் அவரை மிகவும் உயர்த்தி வைத்தார் என்று. இயேசு கடவுளின் மகன் என்ற பெருமையை பிடித்து கொண்டே இருக்கவில்லை. தம்மை வெறுமையாக்கி மனிதராக பிறந்தார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சாதாரண மனிதர்களாய் இருந்தும் அந்த சின்ன பதவியையும் சின்ன பணத்தையும் பொருளையும் வீட்டையும் நிலையற்ற பொருட்களையும் வைத்துக்கொண்டு என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் அதன் நிலை நாளை என்ன ஆகும் என்று தெரியாமல் அதன் பொருட்டு பெருமை பாராட்டுகிறோம். மற்றவர்களை ஏளனமாக பார்க்கிறோம். ஆண்டவர் நினைத்தால்தான் நாளை நாம் கண் திறக்க முடியும் என்ற இந்த ரகசியத்தை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும். ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டோம். ஆனால் இதை மறந்துவிட்டு என்னென்னவோ ஆட்டம் போடுகிறோம், வித்தியாசம் பார்க்கிறோம், மற்றவரை மதிப்பதில்லை, தான் தோன்றித்தனமாக வாழ்கின்றோம். ஒரு நொடி இன்றைய நாளில் நின்று நிதானமாக சிந்தியுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு என்ன உணர்த்துகிறார் என்பது நன்றாக விளங்கும். நண்பர்களே, ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது செயல்களை மறவாமல், உதட்டளவில் மட்டும் உம்மை தேடாமல், இதயத்திலும் உறுதியாய் உம்மை பிடித்து கொண்டு தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வழிகாட்டும் இயேசுவே. நீர் உம்மையே தாழ்த்தி கொண்டீர். எனவே உமது தகப்பனாகிய ஆண்டவரும் உம்மை மிகவும் உயர்த்தி வைத்தார். எப்பெயருக்கும் மேலான பெயரை உமக்கு அருளினார். உம்மை போலவே நாங்களும் தாழ்மையுள்ள வாழ்க்கையை நாடி வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.